ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான ஜோதிட கணிப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது 2024 முடிந்து 2025 ஆண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 2025 ஆண்டில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் ஜனவரி. ஸோ இந்த 2025 ஜனவரி 1 ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகங்களால் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. 2025 முதல் மாதம் ஜனவரியிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள், அது எப்படி நடக்கும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 2025 ஆண்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஆண்டாக வந்திருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் முக்கியமான ஆண்டுன்னு சொல்கிறேன்னா, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நகரக்கூடிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஜோதிடர்கள் புத்தாண்டு 2025 ஜனவரியிலிருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் என்று சில முக்கியமான தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ஜனவரி 1க்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஜனவரியிலிருந்து குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கிறதே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இடையே நிறைய மன வருத்தம்லாம் இருந்ததில் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும். அப்புறம் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க வகையில் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியானது கிடைக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அப்புறம் எதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் ஆப்பு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். ஸோ வெளியூர் பயணங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அது மனதிற்கு மகிழ்ச்சி தருவதோடு அனுபவங்களையும் தரும். கவலையெல்லாம் எதுவுக்கும் பட வேண்டாம். எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுருங்க. அப்புறம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு கடன் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளாதீங்க. கடித போக்குவரத்து மூலம் உங்களுக்கு நல்ல தாள்கள் வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வருவதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீண் மனசஞ்சலை ஏற்பட்டு அதெல்லாம் உங்களுக்கு நீங்கும். அதெல்லாம் நீங்கிறதே உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்கும். அப்புறம் சுபகாரியங்கள் இருந்த பின்னடைவு கூட நீங்கும். சுபகாரியங்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும்போது அது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுல அதெல்லாம் நிறைவேறும். மனதிற்கு பிடித்த காரியங்கள் கூட உங்களுக்கு நடக்கும். அனைவரிடமும் சந்தோஷமாக பழகணும். அப்போ தான் மன நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு ஈஸியாக இன்னும் எல்லாமே கிடைக்கும். ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய முதல் மாதத்திலிருந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்க போகுதுங்க. நெக்ஸ்ட்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு முதல் ஆண்டு ஜனவரியிலிருந்து என்ன நடக்க போகுதுன்னா, அதாவது ஆண்டு தொடங்கின முதல்ல இருந்து என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமானது ஏற்பட போவது உறுதி. அப்புறம் நிறைய நல்ல அறிமுகங்கள் கிடைக்க பெற்று முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஈஸியாக உண்டாகும்.
அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீர்ற அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் கூட கணிசமான லாபமானது கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதை விட தொழிற்சாலைகள் வைத்திருப்பவருக்கு நல்ல லாபமானது கிடைக்கும். அதை விட பொதுவான விஷயங்களில் தலையிடுவதற்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிப்பாங்க. அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபார போட்டிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலை வந்து வேண்டாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவலையை தூக்கி போட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு சூப்பர் பலன் வந்து கிடைக்கும். ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்தாண்டு ஜனவரிக்கு மேலே இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஆண்டு உங்களுடைய புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் கல்வியில் இருந்த தொய்வு நீங்கி வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுவதற்கு கவனம் செலுத்தணும். தீர்வதற்கு கவனம் செலுத்தினீங்கனாவே உங்கள் கவனத்துக்கேற்ப வெற்றியானது பெற முடியும். அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து நீங்கும். மனதில் கூட ஒரு வகையான அமைதியானது பிறக்கும். உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காம நேரடியாக நீங்களே எல்லாவற்றையும் செய்யணும். அப்புறம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு அப்போ தான் நன்மையானது உண்டாகும். தனலாபமானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டணும். அப்படிலாம் காட்டினீங்கன்னா நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் எதிர்பாலினத்தவரால் செலவு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து குறைச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். ஸோ கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அதையும் முற்றிலும் தவிர்த்து கொள்ளலாம். அப்புறம் பணவரவு கூடும், காரிய அனுகூலம் உண்டாகும். ஆக மொத்தம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய முதல் மாதத்திலிருந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதாங்க நடக்க போகுது. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதற்கேற்ப நடந்துக்குங்க. பொதுவாக உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைஞர்கள் வாரியர்களுக்கும் சில தாள்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கலைஞர்களுக்கும் சில தாள்கள் பொதுவாக சில இது சொல்லப்பட்டிருக்கு. அதை என்னங்கிறது சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சேவை செய்வதில் இருந்து வந்த மந்தமான நிலையானது மாறும். அப்புறம் ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் சமநிலையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கோயில்களுக்கான திருப்பணிகளில் நிறைவான பொருளாதார பங்களிப்பை கொடுங்க. அது கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. அப்புறம் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் நன்கொடை பெற்று உங்களுடைய பங்கையும் சேர்த்து கொடுங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். அதெல்லாம் இந்த டைம் பண்ணணும் என்று உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைஞர்களுக்கு உங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார வகையில் நிறைந்த முன்னேற்றமானது பெறுவீங்க. தொழிலில் புதிய சாதனைகள் நிகழ்த்தி நற்பெயரும் பரிசும் பதக்கமும் பெறுவீங்க. மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ கலைஞர்களுக்கும் சரி, அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஆண்டிலிருந்து இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முடிந்தவரை வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு 11 முறை கோவிலை வந்து வலம் வரணும். இதை செய்தீங்கன்னா இன்னும் நிறைய நன்மை உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, 3, 6. ஸோ புதிய ஆண்டுக்கு முழுமையாக ஜனவரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதாங்க. ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.